ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கான IFA சான்று பெற்று தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி காட்டியுள்ளது. நேற்று 2ஆம் கட்ட போட்டிகள் நடந்து முடிந்துள்ளன. சனிக்கிழமையன்று நடந்த போட்டிகள் வெற்றி பெற்ற நிலையில் நேற்று பிரதான போட்டிகள் நடந்து முடிந்தன. ஃபார்முலா 4 கார் பந்தயம் கடுமையான சட்ட வழக்குகளை சந்தித்த பின்னரே சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக எழுந்த கடுமையான எதிர்ப்புகளால் ஒரு கட்டத்தில் போட்டி நடக்குமா என்ற சந்தேகத்தையே ரசிகர்களிடையே கிளப்பிவிட்டது. இதையெல்லாம் சமாளித்தே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது. சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி பாஜக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு விசாரித்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. FIA சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் கார் ரேஸ் நடைபெறுமா இல்லையா என்ற குழப்பம் இறுதி வரை நீடித்து ரசிகர்களை பதற்றத்துக்குள்ளாக்கியது. 6 மணிக்கு கூட சில போட்டியாளர்கள் அறைக்கு திரும்பும் நிலையை காண முடிந்ததாக கூறப்படுகிறது. கடைசி நேரத்தில் FIA அனுமதி கிடைத்து ஃபார்முலா 4 ரேஸ் மிகவும் தாமதமாக தொடங்கியது. முக்கியமாக போட்டிக்கு சற்று முன் கூட மீண்டும் ஒரு முறை போக்குவரத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கின்ற கிராண்ட் ஸ்டாண்ட்ஸ், அமைச்சர்கள், நீதிபதிகள், அதிகாரிகளுக்கான கேலரிஸ், ரேஸ் டிரைவர் ஸ்டாண்ட், கேரேஜ் வசதிகள் போன்றவற்றை ஆய்வு செய்து அடிப்படை பிரச்சனை இல்லை என்று உறுதி செய்யப்பட்டு அதன் பின்பே போட்டிகள் தொடங்கப்பட்டது. போட்டி தொடங்கும் சில மணி நேரங்களுக்கு முன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் முதல்வர் ஸ்டாலினும் போனில் FIA சான்றிதழ் பற்றியும் பாஜக தொடுத்த வழக்கின் நிலவரங்கள் பற்றியும் பேசியதாக சொல்லப்படுகிறது. 19வது வளைவுதான் சிக்கலாக அமைந்துள்ளது எனவும், ஆனால் கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும் என்றும் விளக்கியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னரே சென்னையில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் என்ற கனவு மெய்ப்பட்டது.